அனைவருக்கும் வணக்கம். விஜய் அவர்களோட தீவிரமான ரசிகன். ஆனா அதுக்காக டிவிகேக்கு வாக்களிச்சு வாக்குகளை செதற வச்சு திமுகவுக்கு ஒரு சாதகமான சூழலை நான் உருவாக்க விரும்பல. மாற்று அரசியல்னு சொல்லிட்டு அண்ணாவோட படத்தையும் எம்ஜிஆரோட படத்தையும் தனக்கு பின்னாடி வச்சுட்டு ஜெயலலிதாவை ரோல் மாடல்னு சொல்லிட்டு அதிமுக கட்சி எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. விஜய் அவர்கள் ஒரு நல்ல நடிகர். ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு சிறந்த அரசியல்வாதி. இதுவரைக்கும் தமிழ்நாட்டுல 10 கூட்டத்துக்கு மேல கூட்டியிருக்கீங்க. ஆனால் உயிர் சேதமோ பொருட்சேதமோ இல்லாம ஒரு கூட்டத்தை கூட உங்களால் நடத்த முடியும். ஆனால் 71 வயதாகிற திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் 200 தொகுதிகள் சுற்றுப்பயணம் முடிச்சுட்டு செகண்ட் ரவுண்ட் சுற்றுப்பயணம் போயிட்டு திமுக தான் இந்த கூட்டங்கள் எல்லாம் தடுக்குது அப்படின்னு நீங்க சொல்றீங்க. ஆனால் எலெக்ஷன் கமிஷனோட கண்ட்ரோலுக்கு வந்து 15 நாளைக்கு மேல ஆகுது. இப்ப வரைக்கும் உங்களால ஒரு கூட்டத்தை ப்ராப்பரா ஆர்கனைஸ் பண்ண முடியும். ரெண்டாவது விஷயம், வேட்பாளர்கள். உழைக்கிறவங்களுக்கு தான் கட்சியில சீட்டு அப்படின்னு சொல்லி சொன்னீங்க. ஆனால் முந்தா நாள் அதிமுக வந்தவங்களுக்கு 30 சீட்டு, நேத்து வந்த திமுக காரங்களுக்கு 20 சீட்டு, காலையில வந்த காங்கிரஸ் காரங்களுக்கு 10 சீட்டுன்னு கொடுத்து உழைப்பவர்களுக்கு மட்டுமே அங்கீகரிக்கிற ஒரு இயக்கம் அதிமுக. 50 வருஷம் கடுமையா உழைச்சதுனால மட்டுமே எதிர்க்கட்சி தலைவரா இருக்காங்க திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள். அடுத்த விஷயம் இலவசங்கள். இலவசங்களை நான் எதிர்க்கிறேன் அப்படின்னு நீங்க சொல்றீங்க. ஆனால் தாய்மாமன் சீரா நான் தங்கம் கொடுப்பேன், 2500 ரூபாய் நான் பணம் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்றீங்க. வறுமை காலத்துல வருமானமே இல்லாத போது கொரோனா நேரத்துல ஏழை மக்களுக்கு 2500 ரூபாய் கொடுத்து உதவினவர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள். அடுத்த விஷயம் ஊழல். அண்ணா உங்க படம் எல்லாத்தையும் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ நான் பார்ப்பேன். இன்னைக்கு நிர்வாகிகளா இருக்கிறவங்க early morning ஷோ டிக்கெட்டை எல்லாத்தையும் வாங்கி வச்சுட்டு 100 ரூபாய் டிக்கெட்டை 1000 ரூபாய்க்கு விற்பாங்க. இவங்க எப்படி ஊழல் செய்ய மாட்டாங்க அப்படின்னு நாங்க நம்புறது. துண்டை போட்டுட்டு டெல்டா மாவட்டத்துக்கு வந்தீங்க. கிராமப்புற மக்களை நான் சிஎம் ஆனதுக்கு அப்புறம் வந்து சந்திக்கிறேன் அப்படின்னு சொன்னீங்க. ஆனால் விவசாயிகள் கஷ்டத்துல இருக்கும்போது நெல் கொள்முதல்ல ஒரு பிரச்சனை இருக்கும்போது வேட்டியை மடிச்சு கட்டிட்டு மழையில வந்து நின்று விவசாயிகளோட கண்ணீர் தொடச்சவர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர். சின்ன சின்ன காலேஜ் பசங்க உங்களை பார்க்க வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ரோட்ல விழுந்து விபத்துக்குள்ளாகி ரொம்ப கஷ்டப்படுறாங்க. உங்களால ஒரு கூட்டத்தை கட்டுக்கோப்பா நடத்த முடியல. ஆனால் கோபிச்செட்டிப்பாளையத்துல வந்த கூட்டத்துல ஒரு நிர்வாகி நெஞ்சு வலியில இறந்த போது அன்னைக்கே போயிட்டு அவங்களை சந்திச்சு அவங்களுக்கு நிதி உதவி அளிச்சு அவங்க கஷ்டத்துல கூட இருந்தவர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர். அதிமுகன்ற கட்சி எங்க இருக்கு அப்படின்னு நீங்க கேக்குறீங்க. ஆனா அதிமுகன்ற ஒரு கட்சி இருக்கிறதுனாலதான் இன்னைக்கு நீங்க வெளியே இருக்கீங்க அப்படின்னு நான் சொல்லல. திமுக கூட்டணியை சேர்ந்த ஒரு தலைவர் ஒருத்தர் மேடையில பேசுறது திமுகவுக்கு சாதகமான சூழலை தான் நீங்க உருவாக்குறீங்க. ஆனால் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் ஆட்சி அமைக்க போறாங்க. எடப்பாடி பழனிசாமி ஒரு நல்ல மனிதர். தம்பி உங்களை ஏன்பா தொந்தரவு பண்றீங்க, அந்த பையனை விடுங்கப்பா அப்படின்னு கனிவா போயிடுவாங்க. ஆனால் இன்னைக்கு உங்க மேல உள்ள சின்ன சின்ன அவதூறுகளை ஊதி ஊதி பெருசாக்குறது யாருன்னு உங்களுக்கு தெரியும். அவங்க ஆட்சிக்கு வந்தா உங்களுடைய கதை. நன்றி.